ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்இஓ. அதாவது எஸ்இஓல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட வெப்சைட்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து கூகுள் பாட் அது வந்து ஈஸியா ரேங்க் பண்றது மாதிரியும் இருக்கணும். அண்ட் எனது யூசர் ஃப்ரெண்ட்லியாட்டும் இருக்கணும். நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும், நல்லா ஹை குவாலிட்டியாட்டும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து வெப்சைட்ல எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து ஓன் கண்டென்ட்டா இருக்கணும். இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்ம வந்து காப்பி பண்ணி போடுறது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம வெப்சைட்ல நம்ம வந்து கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணும்போது ஓவரா நம்ம ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ வந்து நம்மளோட கண்டென்ட்ல வந்து 1000 வேர்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதில் வந்து 1% வந்து கீவேர்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டஃப் பண்ணலாம். அதாவது 1% அப்படின்னு சொல்லும்போது 10 டைம்ஸ் வந்து நம்ம வந்து அந்த கீவேர்டை என்ன பண்ணலாம், ஸ்டஃப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும். இப்போ ஃபாஸ்டா லோட் ஆகணும். இப்போ ஒருத்தவங்க நம்மளோட வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ள வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்லோவா என்ன ஆயிட்டு இருக்கக்கூடாது, லோட் ஆயிட்டு இருக்கக்கூடாது. லோடிங் ஸ்பீட் வந்து எப்படி இருக்கணும், ஃபாஸ்டா வந்து இருக்கணும். எந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூகுளை வந்து சீட் பண்றது மாதிரி ஸ்பேம் மெத்தட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பி கண்டென்ட், அதாவது இன்னொரு வெப்சைட்டோட கண்டென்ட் எடுத்து போடக்கூடாது. அந்த கீவேர்ட் வந்து சேம் கீவேர்ட் வந்து என்ன ஆகக்கூடாது, சோ மெனி டைம்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் மெத்தட் பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ. இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து ஃபாஸ்டா ரேங்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூகுளோட கைட்லைன்ஸ் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணாம எஸ்இஓ பண்றதா நம்ம என்ன சொல்றோம், பிளாக் ஹேட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். இந்த பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ இதுல என்ன மாதிரி விஷயம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தடே நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எஸ்இஓ பண்றதுக்கு பதிலாக இந்த ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ அது ரொம்ப சேஃபான ஒரு இது, அதே நம்ம வந்து என்னது பண்றது பெட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதுல எந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ள நம்ம வைக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அது வந்து என்ன இருக்கக்கூடாது, காப்பி கண்டென்ட்டா இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட் ஸ்டஃபிங், அதாவது கீவேர்ட் வந்து ஓவரா ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா 10 டைம்ஸ் தான் என்னது கீவேர்ட் வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணணும். அதுதான். அதுக்கு அடுத்தது ஹிடன் டெக்ஸ்ட். ஹிடன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது சொல்றேன். நான் தமிழ் ராக்கர்ஸ் அதில் நீங்க இப்போ மூவி வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணா அந்த பட்டன் வந்து என்ன ஆகாது, கிளிக் ஆகாது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட் வந்து என்ன ஆகும், கிளிக் ஆகும். இதுதான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஸ்பாம் பேக்லிங்ஸ். ஸ்பாம் பேக்லிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, தப்பான ஒரு வெப்சைட்ல போய் நம்ம வந்து பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்றது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட வெப்சைட்ல வந்து பண்ணக்கூடாது. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் மெத்தட் கிரே ஹேட்ஸ் எஸ்இஓ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ கிரே ஹேட்ஸ் எஸ்இஓ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ பிளாக் ஹேட் எஸ்இஓ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எஸ்இஓ பண்றது, அதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரே ஹேட் எஸ்இஓ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ இந்த கிரே ஹேட் எஸ்இஓ அதெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க, கூகுளோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா மொத்தமா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னது சேஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு ரிஸ்கி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். இதுல என்ன மாதிரியான விஷயம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம நம்மளோட வெப்சைட் வந்து ஃபாஸ்டா ரேங்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ரிஸ்கியான ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம எதுவே பண்ணிடலாம்னா ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ அதுவே நம்ம பண்றது என்னது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரே மாதிரியான பேஜஸ் வந்து என்னது மெனி டைம்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றது, அதுக்கு அடுத்தது என்னது குயிக்காட் என்னது டு மெனி பேக்லிங்ஸ் வந்து என்னது பில்ட் பண்றது, இது எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட வெப்சைட்ல வந்து பண்ணக்கூடாது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரே ஹேட்ஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். ஃபைனலா நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம். இப்போ எஸ்இஓ அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ, செகண்ட் வந்து பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ, தேர்ட் வந்து கிரே ஹேட் எஸ்இஓ. இல்ல ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்ல இந்த ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ வந்து பண்றது ரொம்ப சேஃப் அண்ட் சேஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கூகுளோட ரூல்ஸ் எல்லாத்தையும் என்னது ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா எஸ்இஓ பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இந்த ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ நம்ம வந்து பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் என்னது ரேங்கிங்கை வந்து இது வந்து என்ன கொடுக்கும், க்ரோத் அண்ட் ரேங்கிங்கை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து
பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ. இது வந்து நம்ம வந்து இந்த பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ நம்ம வந்து பண்றது சேஃபான ஒரு விஷயமா இருக்காது நம்மளோட வெப்சைட்டுக்கு. ஏன்னா இதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கூகுளோட சர்ச் என்ஜின் அதோட ரூல்ஸ் எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்னது ஃபாஸ்ட் ரேங்கிங் கொடுக்கும். ஆனா இது வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து என்னது டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அதனால இந்த பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ இது வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. தேர்ட் வந்து கிரே ஹேட்ஸ் எஸ்இஓ. கிரே ஹேட்ஸ் எஸ்இஓ அப்படிங்கிறத வந்து ஒரு ரிஸ்கி மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை வந்து ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ, பிளாக் ஹேட்ஸ் எஸ்இஓ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எஸ்இஓ வந்து பண்ணுவாங்க. அதாவது ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணாமலும் இருப்பாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்இஓ பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்படி இருக்காது, ஸ்டேபிளா இருக்காது. இந்த 3 மெத்தட்ஸ்லையும் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹேட்ஸ் எஸ்இஓ இதுதான் என்னது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.